இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். சேலம் மாவட்ட தேமுதிக நிர்வாகிகள் வேட்பாளர்களுடன் கேப்டன் விஜயகாந்த் முக்கிய ஆலோசனை. தேர்தல் சமயத்தில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து விவாதம். காஞ்சிபுரம் தொகுதிக்கு புதிய தேமுதிக வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு. மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மக்கள் அதிகார அமைப்பினர் போராட்டம். போலீசாரின் கண்மூடித்தனமான தாக்குதலில் மாணவிகள் உள்ளிட்டோர் காயம். ராஜீவ் கொலை வழக்கில் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய முடியாது என கைவிரித்தது மத்திய அரசு. தமிழர்கள் மேல் அக்கறை உள்ளது போது அதிமுக அரசு பாசாங்கு செய்வதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. அடிப்படை வசதிகளை செய்து தராமல் அதிமுக அரசு பித்தலாட்டம் செய்துவிட்டது. ஜி.கே. வாசன் குற்றச்சாட்டு. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யும் பணியை துவக்கியது அதிமுக. ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுவதாக கூறி தேர்தல் அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதம். விரிவான செய்திகள். தேர்தல் சமயத்தில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் இன்று சேலத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சேலம் KMP திருமண மஹாலில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தேமுதிக சட்டமன்ற வேட்பாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மே 16ஆம் தேதியன்று நடைபெற இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்தும் வேட்பாளர்கள் பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள், தேர்தல் சமயத்தில் ஆற்ற வேண்டிய பணிகள் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடைபெற இருக்கும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேமுதிக சார்பில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த சண்முக சுந்தரம் மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு பதிலாக சி. ஏகாம்பரம் அத்தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் தெரிவித்துள்ளார். இவருக்கு தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும், மக்கள் நல கூட்டணி, தமாக ஆகிய கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் தேர்தல் பணியில் முழுமையாக ஈடுபட்டு பொதுமக்களின் பேராதரவை திரட்டி கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுவிலக்கை அமல்படுத்தி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அதிகாரம் மையம் அமைப்பினர் மீது போலீசார் கண்மூடித்தனமாக தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டனர். இதில் மாணவிகள் காயமடைந்தனர், மாணவர்கள் சிலர் மயக்கமடைந்தனர். இது தொடர்பாக களத்தில் இருந்து நமது செய்தியாளர் சிறுமலர் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். தற்போது அவர்கள் மாணவர்கள், பெண்கள், கை குழந்தைகளுடன் இந்த போராட்டத்தில் டாஸ்மார்க்கை மூட வேண்டும். இதனால் பல பெண்கள் தங்களுடைய தாலிகளை அறந்தும் வாழ்வதற்கு வழி இல்லாமலும் தவித்து வருகின்றனர். எனவே இந்த டாஸ்மார்க் கடைகளை மூட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தினார். தொடர்ந்து பெண்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் காட்டு மிராண்டித்தனமாக அடித்து இழுத்து தொடர்ந்து கைது செய்து வருகின்றனர். அடிப்படை வசதிகளை செய்து தராமல் பித்தலாட்டம் செய்த திமுக மற்றும் அதிமுக கட்சிகளின் ஊழல் சாம்ராஜ்யத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் கேப்டன் அணியினரை ஆதரித்து பேசிய அவர், சுயநலமில்லாத பொதுநலன் போற்றும் கேப்டன் விஜயகாந்தை தங்களது அணி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். ஊழல் சாம்ராஜ்யங்களை ஒழிக்க புறப்பட்ட கூட்டணி நம்முடைய கூட்டணி. அதிமுக, திமுகவினுடைய தொடர் ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகும் கூட்டணி நம்முடைய கூட்டணி. நம்முடைய கூட்டணியினுடைய தலைவர், நம்முடைய முதல்வர் வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்த். அப்பழுக்கற்ற தலைவர், சுயநலம் இல்லாதவர், பொதுநலம் கருதி செயல்படக்கூடியவர்.
யாருக்காகவும் எதற்காகவும் தலை வணங்காதவர் என்பதை நிரூபித்து காட்டியவர் கேப்டன் அவர்கள். குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தராமல் திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் பித்தலாட்டம் செய்து துரோகம் இழைத்துவிட்டதாக ஜி.கே. வாசன் சாடினார். 40 ஆண்டுகளுக்குள் கிராமங்களிலே இன்றைக்கும் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யவில்லை. எல்லா கிராமங்களிலும் தமிழகத்திலே தண்ணீர் கிடைக்கிறதா? எல்லா கிராமங்களிலும் ரோடு வசதி சரியாக இருக்கிறதா? மின் விளக்குகளிலே முறையாக வெளிச்சம் தரும் வரையிலே உங்களுக்கு மின்சாரம் கிடைக்கிறதா? சாக்கடை வசதி முறையாக இருக்கிறதா? கழிப்பிட வசதிகளை கட்டி தந்திருக்கிறார்களா? அப்படி என்றால் கடந்த 30 வருட திமுக அதிமுக அரசு பித்தலாட்ட அரசு, ஏமாற்றிய அரசு, மக்களுக்கு துரோகம் செய்த அரசு. இத்தகைய துரோகம் செய்த அரசை முடிவுக்கு கொண்டு வருவதுதான் நம்முடைய கூட்டணியினுடைய லட்சியம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகள் 7 பேரை விடுதலை செய்ய மத்திய அரசு மீண்டும் மறுப்பு தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முருகன், சாந்தன், பேரறிவாளன், நளினி, ரவிச்சந்திரன், ஜெயக்குமார், ராபர்ட் ஃபயாஸ் ஆகிய 7 பேரும் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் 24 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் தண்டனை அனுபவித்து வருவதால் இவர்களை விடுதலை செய்வதற்கான அனுமதி கேட்டு மத்திய அரசுக்கு மார்ச் 2ஆம் தேதி தமிழக அரசு கடிதம் எழுதியது. இது வாக்கு வங்கிக்காக அதிமுக அரசு போடும் நாடகம் என்று கடும் விமர்சனங்கள் எழுந்தன. இந்நிலையில் தமிழக அரசு அனுப்பிய கடிதத்திற்கு மத்திய சட்ட அமைச்சகம் அளித்துள்ள பதிலில் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் உள்ளதால் 7 பேரை விடுதலை செய்ய மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இது தொடர்பான கோரிக்கை கடிதத்தை நிராகரித்த நிலையில் இந்த கடிதமும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் 7 பேரை விடுதலை செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்கும் தமிழக அரசின் முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலும் மத்திய அரசு மனு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ராஜீவ் கொலை வழக்கு குற்றவாளிகளை விடுவிக்கும் விவகாரத்தில் தமிழக அரசு பாசாங்கு செய்வதாகவும் மத்திய அரசின் நிலைப்பாட்டை ஆதரிக்கும் வகையில் செயல்படுவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சிறைப்பட்டிருப்பவர்களை விடுதலை செய்வதில் காங்கிரஸ் அரசுக்கும் பாரதிய ஜனதா அரசுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்பதை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசும் இதனை ஒரு கண் துடைப்புக்காக சட்டப்படி அவர்களை விடுவிக்க இயலாது என்று தெரிந்தும், அதாவது இப்படி ஒரு காரணத்தை மத்திய அரசு சொல்லும் என்று தெரிந்தும் தமிழர்களை நம்ப வைப்பதற்காக அல்லது வாக்குகளுக்காக ஒரு ஒப்புக்கு கடிதம் எழுதியது தமிழக அரசு. தமிழக அரசு நினைத்திருந்தால் கவர்னருக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை விடுவித்திருக்க முடியும் என்பது வல்லுநர்களின் கருத்து. மத்திய அரசு இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக ஆயுள் தண்டனை கைதிகளாக இப்போது இருக்கிற அவர்களை விடுவிப்பது என்பதுதான் ஒரு அரசு மனிதநேயத்தோடு அணுகுகிறது என்பதை உறுதிப்படுத்த முடியும். மக்கள் நலனில் அக்கறையோடு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறோம். ஊழல் ஒழிப்பு, மது ஒழிப்பு, கூட்டணி ஆட்சி, இந்த 3 கருத்துக்கள் தான் தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக ஆகிய கட்சிகள் அடங்கிய மெகா கூட்டணியின் நிலைப்பாடு. சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது பொய் மூட்டையை ஜெயலலிதா அவிழ்த்து விடுவதாக கேப்டன் விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஏற்காடு வாழப்பாடியில் தேமுதிக, தமாக, மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வாக்கு சேகரித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய கேப்டன், எதிரிகளை கூட மன்னித்து விடலாம், துரோகிகளை மன்னிக்கவே கூடாது என்றார். தாம் முதலமைச்சர் ஆவதற்கு அனைத்து தகுதிகளும் இருப்பதாக கூறிய கேப்டன், திமுக, அதிமுக போல் கொள்ளையடிக்க தெரியாது என்று தெரிவித்தார். சாலைகள் மிக மோசமாக உள்ளதாகவும் கேப்டன் விமர்சித்தார். மேலும் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்தும் கடுமையாக விமர்சித்து கேப்டன் பிரச்சாரம் செய்தார். எதிரிகளுக்கு கூட மன்னித்து விடாமல் துரோகிகளை மன்னிக்க மாட்டார்.
உண்மைதானே? ஏன் ஏன் விஜயகாந்த் இதெல்லாம் சொல்றேன்னா, இவங்க எல்லாரும் சொல்றாங்க விஜயகாந்துக்கு என்னையா தெரியும், விஜயகாந்துக்கு என்ன முதலமைச்சராக இருக்கிற என்ன தகுதி இருக்கு, பெரிய வராது, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு என்ன இருக்குது, எனக்கு ஒன்றும் தான். ஆனால் உங்களை போன்ற என்னால் கொள்ளையடிக்க முடியாது, பணங்களை கொள்ளையடிக்க முடியாது, பணத்தை திமுக அதிமுக என்னால் கொள்ளையடிக்க முடியாது. அந்த தகுதி உங்ககிட்ட இருக்கான என்கிட்ட கிடையாது. அந்த தகுதி உங்ககிட்ட இருக்கு. அதிமுக திமுக கிட்டே இருக்க அந்த தகுதி, பணத்தை கொள்ளையடிக்கிற தகுதி உங்கள்கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட இதே வாழப்பாடியில் அப்போ கூட ரோடுக்கு மேலே இருக்கும்போது இப்படியே கும்பிட்டாங்க எல்லாரும். என்னடானா கண்ணில் தூசி விடக்கூடாங்க இருக்க ஹெலிகாப்டர் பறந்ததில் ஆஹா நம்ம மேலேருந்து பார்த்துச்சு. அது பரவாயில்லையா, நம்ம தொண்டர்கள்லாம் நல்லபடியாக பார்க்கணும். ஆனால் இப்போ டடன் சுற்றுது ஹெலிகாப்டர். அதை விட ஒருத்தன் சவுண்டாக போனால் இங்கே வந்துக்கிட்டு இருக்கா மேயர். ரோடா வந்தனே நானும் தான். இப்போ ஏன் அவசரத்தில் பண்ணணும், ரோடாக இருந்தாலும் தானே சவுண்டப்பன். இப்போ ரோடெல்லாம் குண்டும் குழிமை இங்கேயே மேயருங்கிற என்னுடைய வெக்கமெல்லாம் உங்கள் நடிகர் சங்க மெம்பர்னு சொல்கிறீங்க, அவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். இல்லை எல்லாரும் நடிகளை பற்றி என்ன நினைப்பாங்க, உங்களை மாதிரி ஆள்களை எல்லாம் நாங்கள் மேயர் ஆக்கியிருக்கோமே, அப்போ என்ன நினைப்பாங்க, போன தடவை நான் கூட தான் பேசுகிறேன். ஆனால் மக்களுக்கு நீங்கள் வஞ்சகம் பண்ணிட்டீங்களே, மக்களுக்கு துரோகம் பண்ணுற யாரையும் விஜயகாந்த் மன்னிக்கவே மாட்டோம். மன்னிக்கிறதுக்கு இந்த கூட்டணி கட்சி, அதாவது இந்த கூட்டணி கட்சியிலும் இடம் கொடுக்க மாட்டாங்க. அதனைத் தொடர்ந்து மேட்டூர், ஓமலூர், எடப்பாடி, வீரபாண்டி, சங்ககிரி ஆகிய தொகுதியில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி ஓமலூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். கடந்த தேர்தலின் போது தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றுவேன் என கூறி ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா தனது வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றவில்லை என்றார். திமுக, அதிமுக கட்சிகள் தமிழகத்தை கொள்ளையடிப்பதில்தான் குறியாக இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். விவசாயமும் நெசவும் எனது இரு கண்கள். எனக்கு மட்டுமில்லை, எனது கூட்டணி கட்சிகளுக்கும் அதேதான். அந்த தலைவர் பெருமக்களுக்கும் விவசாயமும் நெசவும் இரு கண்கள். சரி, இந்த பக்கத்தில் சேலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி கம்பி இருக்குல்ல, நெய்வாங்க. வெள்ளி கம்பி நல்லா அழகா, இந்த வெள்ளி கம்பியில் என்ன பொன்மோதிரம் பண்ணலாம், என்னென்னமோ பண்ணுவாங்க. அதே மாதிரி கயிறு திருத்தல் இந்த சேலத்தில் அதுவும் செய்வாங்க, பாய் பின்னுதல் அதுவும் செய்வாங்க. ஆனால் எல்லாம் பண்ணுறதுக்கு என்ன வேணும், எப்படி மனிதனுக்கு ரத்தம் வேணுமோ அது போல தான் கரண்ட் வேணும். கரண்ட் இருக்கா? கரண்ட் இல்லை. ஏன் கிடையாதுன்னா பல பிரச்சனை இல்லை, இருக்கமாங்க. ஜெயலலிதா சொல்லுவாங்க, மின்மிகை மாநிலமாக ஆக்குவேன். எங்கே நீ ஆக்குன? நேற்று நான் இங்கே இந்த ஹோட்டலில் கூட இதுவரை கரண்ட் கட்டு தான், வீட்லேயும் கரண்ட் கட்டு தான், நீங்கள் பவர் கட்டு தான் ஆகிட்டு இருக்கு. ஆனால் மின்மிகை மாநிலம் ஆக்குவேன், ஆக்கிவிட்டேன். அப்படி எங்கே ஆக்கிட்டீங்க? அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன, விஜயகாந்துக்கு என்னது அரசியல் தெரியாது. விஜயகாந்துக்கு முதலமைச்சர் ஆகும் தகுதி இல்லை. என்ன தகுதி வேணும்? ஒத்துக்கிறேன். ஏன்னா உங்களை போல கொள்ளையடிக்கும் தகுதி எனக்கு இல்லையே, நீங்கள் தான் பணத்தை கொள்ளையடிக்கிறீங்க. ஆனால் ஏன்னா இந்த தகுதி எனக்கு ரெண்டு பேருக்கும், திமுக அதிமுக பணத்தை கொள்ளையடிக்கிற தகுதி உங்க ரெண்டு பேருக்கு தான் இருக்கு. தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தின் அனைத்து துறைகளிலும் தலைவிரித்தாடும் ஊழல் முற்றிலும் வேறறுக்கப்படும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதியளித்துள்ளார். மதுரை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் முஜிபுர் ரகுமானை ஆதரித்து புதூர் பேருந்து நிலையம் அருகே அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது மதுரையின் பெருமைகளை குறிப்பிட்ட அவர் மாநகராட்சியில் நிலவும் நிர்வாக சீர்கேடுகளையும் பட்டியலிட்டார். மதுவிலக்கு விவகாரத்தில் மக்கள் மத்தியில் ஜெயலலிதா பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக குற்றம் சாட்டிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மக்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதூர் கொடுங்குளம் கால்வாயில் நீர் நிரப்பப்பட்டு நிலத்தடி நீர் உயர்த்தப்படும். தண்ணீர் தேவையை உடனடியாக தீர்க்கப்பட்டு தவிக்கிற வாய்க்கு தண்ணி கொடுத்த முதல் வேட்பாளர் என்ற பெயரை நிச்சயமாக முஜிபுர் ரஹ்மான் பெறுவார். அதே போல இங்க காந்திபுரம், SR நகர், பாண்டியன் நகர், அழகர் நகர், மருதகுளம் ஆகிய பகுதிகளில் வாழும் மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பட்டா கிடைக்கல. உறுதியாக நமது வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தால் யாருக்கெல்லாம் பட்டா கிடைக்கலையோ அவரே முன்னின்று அந்த பட்டாவை நிச்சயமாக
உங்களுக்கு வாங்கி கொடுப்பார் என்ற வாக்குறுதியை இரண்டாவது வாக்குறுதியாக கொடுக்கிறேன். மாநகராட்சியில நடைபெறக்கூடிய ஊழல்கள் முற்றிலுமாக அகற்றப்படும். அதே போல பணிபுரியும் தினக்கூலி துப்புரவு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யப்பட்டு மதுரை மாநகராட்சி முழுக்க சுத்தமான சுகாதாரமான மாநகராட்சியாக உறுதியாக நாங்கள் மாற்றுவோம். அதே போல இங்க இருக்கிற அனைத்து வார்டுகளிலும் பாதாள சாக்கடை, கழிவு நீர், அதே போல குடி தண்ணீர், அதே போல எல்லா வசதிகளையும், இதெல்லாம் பேசிக் நீட்ஸ், இதெல்லாம் ஒரு மாநகராட்சியில நிச்சயம் செய்யணும். சென்னைக்கு அடுத்த மிகப்பெரிய கார்பரேஷன் இது கூட இன்னைக்கு செய்யலன்னா இவங்களை பத்தி நம்ம வேற என்ன சொல்றது? நாம ஜெயிச்சு வந்தால் இவை நிச்சயமாக உங்களுக்கு செய்யப்படும். தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தின் அனைத்து துறைகளிலும் தலைவிரித்தாடும் ஊழல் முற்றிலும் வேறறுக்கப்படும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதியளித்துள்ளார். மேலும் திமுக, அதிமுக ஆகிய ரவுடி கட்சிகளுக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் 34 துறையிலும் ஊழல். அதான் நான் போன வாட்டியே சொன்னல, பர்த் சர்டிபிகேட்ல இருந்து டெத் சர்டிபிகேட் வரைக்கும் எல்லாத்துலயும் ஊழல். அதனால ரமணா பாணியில ஆன்டி கரப்ஷன் போர்ஸ் என்ற ஒரு அமைப்பு அனைத்து இலாக்காக்களிலும் அமைக்கப்பட்டு வெளிப்படையான மக்களுக்கு நேர்மையான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை நமது கேப்டன் அவர்கள் உறுதியாக கொண்டு வந்து எங்குமே லஞ்சம் ஊழல் இல்லை என்ற நிலையை நிச்சயமாக உங்களுக்காக உருவாக்குவோம். இளைஞர்களே, மாணவ மாணவிகளே, தாய்க்குலங்களே, புது வாக்காளர்களே, நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து ஊழல் கட்சிகளை தமிழகத்தை விட்டு அகற்றி, 2 கட்சி ரவுடி கட்சி இன்னைக்கு எல்லா கவுன்சிலர் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. நானும் பாக்குறேன் மதுரையில. ஏற்கனவே இருந்த திமுக ஆட்சியில எந்த அளவு மதுரையில் வன்முறை இருந்தது யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. அதனால இந்த 2 கட்சியும் வேணாம், மக்களுக்கு அமைதி பூங்காவான தமிழ்நாட்டை உருவாக்குவோம். நிச்சயமாக கேப்டன் ஆட்சி இந்த முறை வரப்போகிறது. நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் முன்னின்று நிறைவேற்றுவோம். தொடர்ந்து மதுரை மத்தியம் தொகுதிக்கு உட்பட்ட ஆரப்பாளையம், மாப்பாளையம் உள்ளிட்ட பகுதியில் தேமுதிக வேட்பாளர் சிவமுத்துக்குமாரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், இந்த தேர்தலின் மூலம் அதிமுக, திமுகவுக்கு மக்கள் ஓய்வளிக்க வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். அதிமுக, திமுக 2 கட்சிகளும் 2 விஷ செடிகள். இந்த 2 கட்சிகளுமே தமிழ்நாட்டை விட்டு தூக்கி அறியப்பட வேண்டிய கட்சிகள் என்பதை முடிவு செஞ்சுதான் இந்த நல்லவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம். 110 விதியின் கீழே அவங்க சட்டசபையில் உட்கார்ந்து பேசின அத்தனை வாக்குறுதிகளும் பொய்யான வாக்குறுதி தான். இதுல ஒரு வாக்குறுதி கூட உண்மையே இல்லை. இதுல அவங்க சொல்றாங்க, அம்மா சிமெண்ட் கொண்டு வந்த, அம்மா உணவகம் கொண்டு வந்த, அம்மா மருந்தகம் கொண்டு வந்த. அம்மா சிமெண்ட் நீங்க எல்லாரும் யாரோ ஒரு நாளைக்கு ஒரு மூட்டையாவது வாங்கியிருக்கீங்களா? ஒரே ஒரு மூட்டை யாருக்காவது கிடைச்சிச்சா? அம்மா மருந்தகத்துல யாராவது போய் ஃப்ரீ கொஞ்சம் கம்மி ரேட்ல மருந்து வாங்குனீங்களா? அம்மா உணவகத்துல போய் சாப்பிட்டா வயிறு டைஜஷன் ஆகுதா? அதுலயும் கூப்பனை வாங்கி அதையும் வித்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கட்சிக்காரங்க. இதனையடுத்து திருமங்கலம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சீனிவாசனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், அதிமுக அரசு திறந்து வைத்துள்ள மது கடைகளால் இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் குடிக்கு அடிமையாகி அவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டதாக குற்றம் சாட்டினார். 50 வருஷம் 5 வாட்டி கலைஞருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, 3 முறை ஜெயலலிதாக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. ஏதாவது ஒரு முன்னேற்றம் திருமங்கலத்துல நம்மால சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரே ஒரு முன்னேற்றம்? இங்க எல்லாருக்கும் கவர்மெண்ட் பஸ் வருதா? வில்லேஜ் ஃபுல்லா நல்ல ரோடு வசதி இருக்குதா? நல்ல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குதா? நல்ல ஸ்கூல்ஸ் இருக்கா? ரேஷன் பொருள் டைமுக்கு கிடைக்குதா? எதுவுமே இல்லை. தமிழ்நாடையே சுடுகாடு ஆக்கி விட்டாங்க. தெருவுக்கு 10 டாஸ்மாக் இருக்கா? தெருவுக்கு 10 டாஸ்மாக் இருக்குதா? அது ஒண்ணு மட்டும்தான் இங்க இருக்குது, வேற ஒண்ணுமே இல்லை. பரோட்டா கடை மாதிரி ஆயிடுச்சு. லைனா டாஸ்மாக், தண்ணி அடிச்சுட்டு அங்கே பரோட்டா கடையில சாப்பிடணும். இதான் நிலைமை. போதும், அவங்க 2 பேருக்கு ஓட்டு போட்டது. 2 பேரும் போய் ஓய்வு எடுக்கட்டுமே நிம்மதியா. வேண்டிய அளவு காசு சம்பாதிச்சிட்டாங்கல்ல. கேப்டன் தலைமையில ஒட்டுமொத்த இளைஞர்கள் காலம், இளைஞர்கள் சரித்திரத்தை உருவாக்க போகும் காலம், புதிய வரலாறை உருவாக்க போகும் காலம். இனி இந்த இளைஞர்கள் தான் தமிழக தலையெழுத்தை மாற்ற போகிறவங்க.
சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். பட்டுவாடா செய்யும் பணியை அதிமுக துவக்கியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இத்தொகுதிக்கு உட்பட்ட மகாகவி பாரதியார் நகரில் வாக்காளரின் பட்டியல், செல்போன் மற்றும் வங்கிக் கணக்கை கேட்டு எழுதிக் கொண்டிருந்த அதிமுகவை சேர்ந்த பெண் ஒருவரை கையும் களவுமாக பிடித்து தேர்தல் அதிகாரியிடம் பொதுமக்கள் ஒப்படைத்தனர். ஆனால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அந்த அதிகாரிகள் அந்த பெண்ணை தப்பிக்க வைப்பதிலேயே குறியாக செயல்பட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வரும் 16ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி பணப்பட்டுவாடா செய்யும் பணியை அதிமுக துவங்கியுள்ளதாக புகார் கூறப்பட்டு வருகிறது. ஆனால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து பணம் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்துள்ள தேர்தல் அதிகாரிகள் அதிமுகவினரிடம் இருந்து பணத்தை இதுவரை பறிமுதல் செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி மீண்டும் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அள்ளி தெளித்த கோலமாக முதலில் வேட்பாளர்களை அறிவித்த ஜெயலலிதா 7வது முறையாக வேட்பாளர்களை மாற்றியுள்ளார். இதனால் கலக்கத்தில் இருக்கும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கானோருக்கு பணம் மற்றும் சோத்து பொட்டலங்களை கொடுத்து அவசரமாக அறிமுக கூட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் இங்குள்ள தனியார் மகாலில் நடைபெற்றது. கூட்டம் முடிந்து கலைந்து செல்லும் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த ராஜேந்திரன் என்பவர் பின்னர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். கூட்ட நெரிசலில் மூச்சு திணறல நெஞ்சுவலி இந்த மாதிரி மயக்கமட்டு விழுந்துட்டு அப்படிங்க. பவானி ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் முடியாதுன்னு சொன்னாங்க. ஈரோடு ஜிஹெச் கொண்டு ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்லி டெத் ஆகிட்டாருங்க. அவருக்கு அவர் பேர் ராஜேந்திரங்க. அவர் பையன் 3 பொண்ணுங்க. அவருக்கு நிவாரண நிதி நாங்கள் கேட்குறேங்க. அவங்க குடும்பத்தை எதை பார்த்துக்கிறதுங்க. இதன வரையும் அவர் தான் இருந்து பார்த்துட்டு இருந்தாப்பிள்ளைங்க. இனிமேல் பார்த்துக்கிறதுக்கு ஏதோ அம்மாவால் முடிஞ்சதை பண்ணணுங்க. விருதாச்சல பிரச்சார கூட்டத்தில் சுட்டரிக்கும் வெயிலில் மக்களை நிற்க வைத்து இருவரின் உயிரை காவு வாங்கினார் ஜெயலலிதா. தற்போது ஈரோட்டில் அதிமுக பிரச்சார கூட்டத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக வேட்பாளர்களை ஆதரித்து தமாக தலைவர் ஜி கே வாசன் திருவையாறில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சியை தற்போது காணலாம். தொகுதியினுடைய வாக்காளர்கள் இந்த முறை நமக்கு கை கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன். கை கொடுக்க வேண்டாம், கையை நாங்கள் விட்டுவிட்டோம். தென்னந்தோப்பை கொடுங்கள், தென்னந்தோப்பை கொடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது நான் பிரமித்து போய்விட்டேன். காரணம், இன்றைக்கு பாபநாசம் தொகுதியிலே நடைபெறும் முதல் பிரச்சார கூட்டமா அல்லது வெற்றி விழா கூட்டமா என்று எனக்கு தோன்றும் அளவுக்கு இன்றைக்கு கூட்டம். உங்கள் அனைவருடைய நல் ஆசியோடு நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அன்பான வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தில் நடந்த பல்வேறு செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது காணலாம். போடியில் போட்டியிடும் மக்கள் நல கூட்டணியின் வேட்பாளர் வீரபத்ரனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பிரச்சார வாகனத்தில் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அழைத்து சென்று தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக விஜயதாரணி நிறுத்தப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. தனி வேட்பாளரை களம் இறங்க காங்கிரஸ் தொழிலாளர் சங்கம் முடிவு செய்துள்ளது. இஸ்ரத் ஜகான் வழக்கில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார்.
ஹைதராபாத்தில் காங்கிரஸ் ஆட்சியின் போது 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிரிழந்ததாகவும் அப்போதெல்லாம் என்னவென்று கேட்காத ராகுல் காந்தி தற்போது மாணவர் விவகாரத்தில் அரசியல் செய்வதாக அவர் சாட்டினார். காரைக்கால் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி ஆலயத்தில் லட்சுமி, மகா சரஸ்வதி, துர்கா மகா யாகத்தை முன்னிட்டு விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து பூஜை செய்து வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டை அறிஞர் அண்ணா மகளிர் கல்லூரியில் 899 மாணவிகளுக்கு பட்டமளிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட திருவள்ளுவர் பல்கலைக்கழக துணைவேந்தர் இதனை வழங்கினார். நாகர்கோவில் ரயில் நிலைய பயணிகளிடம் கொள்ளை மற்றும் திருட்டுக்களை தடுப்பது தொடர்பாக ரயில்வே போலீசார் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனை வலியுறுத்தும் துண்டு பிரசுரங்களையும் அவர்கள் வழங்கினர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.